என்ன நடந்தது யாருக்கு சொல்ல தெரியும்? கரடி வந்து அவங்கள பிடிச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டார். அவர் சொன்னபடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா எத்தனை பிள்ளைகள்? வெரி குட். அல்லேலூயா. அதான் 42 பிள்ளைகளை வந்து எலியா அது அந்த பிள்ளைகள் 42 பிள்ளைகளை வந்து கரடிகள் வந்து என்ன பண்ணிடுச்சு? அடிச்சு கொதறி தள்ளி சாப்பிட்டு சீறி போட்டு ஒருத்தரும் பழைக்கல. இதுல இருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, இவர் வந்து ஒரு தேவ மனிதர். ஊழியக்காருக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக ஒரு பயன். ரெண்டாவது, பெற்றோர்களிடத்துல கீழ்ப்படியாமல் குடும்பத்தில் கீழ்ப்படியாமல் இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு எதனா ஆபத்து வரும்னு நினைச்சாங்களா? திடீர்னு ஒரு அபகாரம், திடீர்னு வரும். கரணத்தில் சொல்றோம். அப்போ அந்த மாதிரி திடீர்னு ஆபத்துகள் வரலாம், திடீர்னு வியாதி வரலாம், சாபம் வரலாம், உயிரே கூட போயிடலாம். அதனால பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தேவாலயத்திலான தேவனுக்கு மரியாதை கொடுத்து சபைக்கு மரியாதை கொடுத்து ஒன்று, சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, மூன்றாவது, உங்கள் குடும்பத்தில் நல்ல கீழ்ப்படிகளோடு பயபக்தியோடு வாழும். கீழ்ப்படியாத ராஜா புள்ள மேய்ந்தான். கீழ்ப்படிந்த எலிசா என்ன பண்ணார்? சால்வியை பெற்றுக் கொடுத்தார், வரத்தை பெற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க? கர்வம், சாப்பிட்ற கர்வன்றாங்களா? அந்த மாதிரி வீட்டில் கொடுக்குற செல்லம் இங்கே சபையில் வந்து இங்கே வந்து பிரபலம் பண்ணணும். இங்கே வந்து செத்த ஈக்கள் என்ன பண்ணணும்? தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போகும். சில செத்து போன விசுவாசி நல்லா தான் இருக்கும், வையாரமாக நடப்பாங்க, வையாரமாக போவாங்க, வருவாங்க, கிட்டப்பா தான் இருப்பாங்க. ஆனால் கெடுதல் தான் இவங்க பண்ணுறதெல்லாம். அவங்களுக்கு அது ரைட்டு. பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஆமா, ரொம்ப நல்ல பேர் இருக்கும். சொற்ப மதியனம், கொஞ்சம் புத்தி இல்லாத காரணத்தினால பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள் தான். என்ன பாஸ்டர் எங்கள் பிள்ளைகளை அப்படி புடிச்சு திட்டுறீங்க? நான் ஒரு சோறு ஒரு கறி போட்டு வளர்க்குறேன், எனக்கு தெரியல, எனக்கு செய்தி கொடுத்துரு அப்படி கொடுத்தா, நீங்களா சோறு போடுறீங்க இந்த பிள்ளைங்கள அப்படி இங்கே சொல்கிறார். அவ்வளோதான் சொல்லுவேன். அல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படிதலோடு தேவ பக்தியாக நடக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படினோம். எங்கம்மா பார்க்குற என்ன பாரு, என் தலையை பாரு. இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? வாசிங்க. மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போன்னு சொன்னாங்களாம். அவரு தீர்க்கதரிசி கோவம் வந்துச்சு. வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள். நாற்பத்தி 42 பிள்ளைகளை பீறி போட்டது. இங்க 32 பல்லுகள் தெரிகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு சொல்றதுக்காக அங்கே அந்த பசங்களுக்கு அவரை பார்க்கும்போது அற்பமா தெரியும். சபையை பார்க்கும்போது, விசுவாசத்தை பார்த்த பிறகு சில பேருக்கு ரொம்ப அற்பம், ரொம்ப ஊழியக்காரனாலும் சரி, சபையானாலும் ஏழை சபை அது அப்படி. சில பேர் பாருங்க, இங்கே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சபை கூட போயிருக்காங்க, அங்கேயும் போகிறோம். அதனால அந்த மாதிரி சில பேர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனவே இங்க நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் பெரியவர்களான பிறகு சம்பாதிச்ச பிறகு கூட சரி, அவங்களால வீட்டுக்கு நல்ல பொறுப்பு இருந்தாலும் அதெல்லாம் கடமை, நீ செய்யணும். உன் பெற்றோர்கள் உனக்கு அப்படி செய்தாங்க, உன் பெற்றோர் உன்னை தூக்கி வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. உன்